Hi students, இந்த வீடியோவில் CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான தமிழ் இந்த இயர்க்கான தமிழ் சாம்பிள் பேப்பரோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிராமர் பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் வந்து சான்று தருக, இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பொதுமொழி, இதில் இருக்கிறதுல வந்து பொதுமொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இசைத்தாய் அப்படின்றது தான் பொதுமொழி. இதில் ஏன்னா படித்தான் அப்படின்றது ஒருத்தரை மட்டும் குறிக்கிது, அந்த மாதிரி எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்குது. இசைத்தாய் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு மொழி. ஸோ அதை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். உருபம் பயணம் உடன் தொகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வானவில் அப்படின்றது தான் உருபம் பயணம் படம் தொகுது. வானத்தின் வில், இது உள்ள வந்து ஒரு உருபு வந்து மறைஞ்சு வந்திருக்கு, அப்படி மறைஞ்சு வர்றது தான் வந்து தொகையில வரும். அதனால வானவில் தான் வந்து சரியான பதில். மரபு வளா நிலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மா விலை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். மரபு வளா நிலை அப்படின்னா இதில் வந்து சரியாக எழுதியிருக்க வார்த்தை அப்படின்னு அர்த்தம். தென்னஞ்செடின்னு சொல்லவே மாட்டாங்க. தென்னையோட அந்த சின்ன இது வந்து தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னையோட இலை வந்து தென்னம் ஓலைன்னு தான் சொல்லுவாங்க. இலைன்றது வந்து தவறானது. கரும்பு வந்து கரும்பு தோகைன்னு சொல்லுவாங்க. கரும்பு ஓலைன்றது ராங்க தான். மாவு மட்டும் தான் மாவிலைன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் தான் சரியாக இருக்கிறது. இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இடைச்சொல் தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாய்மையே வெல்லும் அப்படின்றது தான் வந்து இடைச்சொல் தொடர். தொகைநிலை தொடரோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் அது பார்த்துக்கோங்க. இடைச்சொல் தொடர் உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 64 இருக்குது. இடைச்சொல்லுடன் ஒரு பெயரோ இல்லது வினையோ தொடர்ந்து வருவதை வந்து நம்ம இடைச்சொல் தொடர்னு சொல்கிறோம். இதில் மற்ற டைப்ஸும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இதில் வந்து படித்தான் பாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, படிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு வினை. படித்தான் அப்படின்னு சொன்னால் அது முற்று பெற்றுச்சு, முடிஞ்சிச்சுல, அது வந்து வினைமுற்று அப்படின்னு சொல்லப்படுது. வினைமுற்று தொடர் இது. சென்ற கோதை அப்படின்றதும் நல்ல மாணவன் அப்படின்றதும் வந்து இதை தொடர்ந்து பெயர் வருதா வினை வருதா அப்படின்னு பாருங்க. இதை தொடர்ந்து பெயர் வந்ததுன்னா பெயரச்ச தொடர். முற்று பெயராம வர்றதுனால சென்ற கோதை, இதோட அர்த்தம் நம்மளுக்கு வந்து இங்க கம்ப்ளீட் ஆகாதனால நம்ம இதை என்னன்னு சொல்லணும்னா பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்லணும். சென்ற கோதைன்றது வந்து ஒரு பெயரச்ச தொடர் தான். இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வந்து இடைச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வாய்மையை வெல்லும்ன்றது தான் சரியான பதில். இன்னிசை அளபடிக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கெடுப்பதும் அப்படின்றது தான் இன்னிசை அளபடை. இது நீங்கள் எப்போவுமே கிராமர் படிக்கும்போது உங்கள் புக்கோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்படி எழுதி படிச்சுக்கிட்டா ஈஸியாக படிச்சிடலாம். உயிரளபடையில் 3 வகைகள் இருக்குது. செயலிசை அளபடைக்கு எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் வந்து இந்த 3 கொடுத்துருக்காங்க. இன்னிசை அளபடைக்கு கெடுப்பதும் எடுப்பதும், சொல்லிசை அளபடைக்கு வந்து உரண செய்ய வரண செய்ய கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்னிசை அளபடையோட எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கெடுப்பதும் அப்படின்றது வந்து இன்னிசை அளபடையில் வருதுன்றதை நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து fill in the blanks பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 வகைப்படும் அப்படின்றது உங்களோட சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்க. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் இடைச்சொல் மறைந்து வருவது வந்து என்ன தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மை தொகை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இறுதியிலையும் மறைஞ்சு வரணும், இடையிலும் மறைஞ்சு வரணும். தாய் செய் அப்படின்னா தாயும் செய்யும்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து இடையிலும் ஒரு உண்மை மறையுது, இறுதியிலையும் ஒரு உண்மை மறையுதுல, அதனால அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், உண்மை தொகைன்னு சொல்லுவோம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 41 பாருங்க. இந்த மாதிரி உங்களோட புக்லேயே வந்து கிளியராக இருக்குது. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது என்ன அப்படின்னா அது வந்து உண்மை தொகை தான். உம்ன்ற வார்த்தை அவங்க கொடுக்காம மறைஞ்சு வர்றது அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மை தொகை. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. இரு பெயரோட்டு பண்புத்துறைனா இப்போ வந்து சிறப்பு பெயரும் ஒரு அதோட பண்பு பெயரும் சேர்ந்து ஒன்றா நிற்கிறது அப்படின்றது வந்து இரு பெயரோட்டு பண்பு தொகை. எல்லா தொகைக்குமே அதுக்கு முன்னாடி வந்து அதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இளவேநீர் காலத்தை பொழுதாக உடைய திணைகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு புக்கில் பேஜ் நம்பர் 145 பாருங்க. உங்கள் பேஜ் நம்பர் 145 இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. திணையும் பொழுதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5 வகையான திணைகளும் அதோட பொழுதுகளும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து இளவேநீர் அப்படின்றது எந்தெந்த திணைகளுக்குரியதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மருதம் வந்து 6 பொழுதுகளுக்கும் சொல்லணும், நெய்தல்லையும் 6 பொழுதுகளுக்கும் நம்ம சொல்லணும். அப்போ மருதம் நெய்தல் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சரில் வரும். இப்போ இளவேநீர் கேட்டிருக்கிறதுனால மருதம் நெய்தல் பாலை இவங்க 3 பேரையும் நம்ம ஆன்சரில் சொல்லணும். இப்போ சப்போஸ் முன்பணிக்காலம்னு கேட்டாலும் நம்ம குறிஞ்சு கூட சேர்த்து மருதம் நெய்தலும் எழுதணும். ஏன்னா மருதமும் நெய்தலும் 6 காலத்துக்கும் வந்துடும். ஸோ மருதம் நெய்தல் கூட சேர்த்து வேறு எதை எழுதணுன்றதை மட்டும் நம்ம யோசிச்சாலே போதும். ஸோ இளவேநீர் கேட்டிருக்காங்க, அது கூட சேர்த்து நம்ம என்ன தான் எழுதணும், பாலை எழுதியிருக்கணும். இது மருதம் நெய்தல் பாலைன்றது தான் உங்களோட சரியான பதில். உங்களோட கடைசி ஆப்ஷனில் இருக்குது, இ ஆப்ஷன். அடுத்து பாருங்க.
வெளிப்படை விடைகள் டேஷ் ஆகிய 3 ஆகும். எது வந்து வெளிப்படையான வகைகளோட 3 டைப்புன்னு கேட்டிருக்காங்க. இது முதல்ல விடை வகைகளில் வந்து 8 வகைகள் இருக்கு. அது வந்து சுட்டு விடை, மறைவிடை, நேர் விடை, ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், ஊறுவது கூறல், இனமொழி. இது எல்லாமே வந்து 8 வகை. இதுல முதல் 3 வகையும் நேரடி விடைகளாக இருப்பதால் அவைகளை வெளிப்படை விடைகள் எனவும், மற்றவைகளை வந்து குறிப்பு விடைகளும் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 8 டைப் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் 3 வந்து வெளிப்படையான ஆன்சர், சுட்டி காட்டி ஆன்சர் பண்றது, மறைவிடை, நேர்விடை. இது 3த்தையும் என்னன்னு சொல்லுவாங்க? வெளிப்படை விடைகள்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து வர எல்லாமே வந்து குறிப்பு விடைகள். அப்போ முதல் 3 அப்படின்னு சொல்லும்போது சுட்டி விடை, மறைவிடை, நேர்விடை, இது 3 தான் வெளிப்படை விடைகள்ல வரும். 2வது ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, இது 3 தான் வெளிப்படை விடைகள்ல குறிக்கும். அப்போ 2வது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வினையை குறிக்காமல் வினை செய்தவனை குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினையால் அணையும் பெயர் அப்படின்றது தான் சரியான பதில். இதுக்கு அர்த்தமே பாருங்க, இந்த வினையை செஞ்சதுனால அவனுக்கு அந்த பெயர் வந்தது, அதனால அந்த வினையை வச்சு அவனை சொல்றதுனால வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இ ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எல்லாத்துக்குமே வந்து இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. முதல்ல நனி நல்லர், அதோட இலக்கண குறிப்பு என்னன்றதை பார்க்கலாம். உரிச்சர் தொடர் அப்படின்றது தான் கரெக்டு. சால, நனி, தவ, உரி அது எல்லாமே வந்து உரிச்சொல் தொடரில் தான் வரும். ஸோ இங்கே நனி இருக்கு பாருங்க, அதனால அதை கண்டிப்பாக நம்ம உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சோறும் கறியும் தின்றான் அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. இது முதல்ல வலுனா என்ன, வலுவமைதினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வலு அப்படின்னா மிஸ்டேக்கோட எழுதுறது, அது வந்து மிஸ்டேக் இருக்கணும். அதில் வலுவமைதி அப்படின்னா அது வந்து வலுதான், அதில் மிஸ்டேக் இருக்கும், ஆனால் ஒரு சில காரணங்களால் அது வந்து ஓகே அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம்ல. இப்போ வந்து குயில் வந்து கூவும் அப்படின்றது தான் வந்து சரியானது. கத்தும் குயிலோசை அப்படின்னு வந்து ஒரு ஆத்தர் எழுதியிருக்காருன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து மரபு வலுவமைதி. உங்களோட புக் பேஜ் நம்பர் 91ல் இருக்கு. வலுவமைதினா இதுதான். ஆக்சுவலாக என்னன்னா பிழை இருக்கும், ஆனால் ஆசிரியர்கள் வந்து எழுதுறதுனால அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். இப்போ வந்து ஒரு மாடு நடந்து வருது அப்படின்னா என் அம்மை வந்தாள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க சில புக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மாடு தானே வந்ததுன்னு எழுதாமல் ஏன் வந்தாள்னு எழுதுனாங்க நம்ம யாருமே கேட்கறது இல்லை இல்லையா, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த லெட்டர்ஸ் நல்லா இருக்கிறதுனால அது வந்து வலுவமைதி. அதே மாதிரி பால் வலுவமைதி அப்படின்றது வந்து வாடா ராசா, வாடா கண்ணான்னு ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து நம்ம சின்ன பெண் குழந்தைங்களை கொஞ்சிறது. ஆனால் அது பையனை தானே நம்ம வாடான்னு சொல்லணும், ஆனால் நம்ம சின்ன பெண் குழந்தைகளையும் வாடான்னு சொல்லி பேசுகிறோம். அது வந்து ஒரு பால் வலு இருக்குது, ஆனால் நம்ம அதை ஒத்துக்கிறோம்ல, அதுதான் பால் வலுவமைதி. இட வலுவமைதி அப்படின்றது வந்து மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு மாறன் தன்னை பற்றியே சொல்லிக்கிறது. நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் மாறன் பொய் சொல்ல மாட்டான்னு இன்னொருத்தரை சொல்கிற மாதிரி சொல்கிறான். இடத்தோட வலு அது, ஆனால் நம்ம அதை ஒத்துக்கிறோம், அதனால அது இட வலுவமைதி. கால வலுவமைதின்றது வந்து குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை வருவார் அப்படின்னு சொல்லாமல் அந்த போஸ்டிங்கான மரியாதைக்காக வருகிறார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுவுமே நம்ம வந்து காலத்தோட மிஸ்டேக் அதில் இருந்தாலும் நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால இது எல்லாமே வலுவமைதி தான். உங்களுக்கு வலுவமைதின்றது அந்த சென்டென்ஸ் அக்செப்டட் நமக்கு தெரியும், ஆனால் எந்த டைப்பில் அது வலுவமைதியாக இருந்தது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். மரபு வலுவமைதி அப்படின்றது தான் வந்து கத்தும் குயிலோசை, சர்ச்சே வந்து காதிர் பட வேணும் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. அப்படின்னா கத்துற குயிலோட ஓசை வந்து என் காதில் கேட்கணும் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. ஆனால் குயில் வந்து கண்டிப்பாக கத்தாது, குயில் கூவ தான் செய்யும், ஆனால் அவரோட மரபே வந்து கூவுறது தான். ஆனால் நம்ம அதை கத்தும் அப்படின்னு அவர் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காரு, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதனால அது வந்து மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் அதோட 5 டைப்பும். ஸோ சோறும் கறியும் உண்டான்னு சொல்லாமல் தின்றான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மரபு வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுது. 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாணம் மெழுகினால் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க சென்டென்ஸு. இது 2ஆம் வேற்றுமை தொகையா 3ஆம் வேற்றுமை தொகா நிலையா, அதே மாதிரி 2ஆம் 3ஆம் வேற்றுமை தொகையா தொகாவான்னு 2 விஷயம் இதில் கேட்டிருக்காங்க. முதல்ல இதில் வந்து வேற்றுமை உருபுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஐ, ஆல், கூ, இன், அது, கண், இது வந்து வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மறைஞ்சு வர்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
சாணத்தால் மெழுகினால் அப்படின்றது தான் சரியான பதில். சாணத்தை எடுத்து வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வெளியில் வந்து மூழ்கி விடுவாங்களா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் இது வந்து 2ஆம் 3ஆம் தான் சொல்லணும். முதல் வேற்றுமை உருபு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இது வந்து 2ஆம், இது வந்து 3ஆம். ஆக்சுவலாக ஆல் தான் இதெல்லாம் மறைஞ்சு வந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம வந்து 3ஆம் தான் சொல்லணும். இப்போ 3ஆம் வேற்றுமை தொகா நிலையா 3ஆம் வேற்றுமை தொகையா அப்படின்றது தான் உங்களோட கொஸ்டின். ஸோ தொகா நிலையில தான் இதை நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா தொகாநிலை தொடர் அப்படின்றது தான் ஒரு 2 வேர்டை ஜாயின் பண்ணி வரும்போது நடுவில் எந்த வார்த்தையுமே இல்லாமல் இதுக்கு ஒரு மீனிங் கிடைக்குது அப்படின்னா அது வந்து நம்ம தொகாநிலைன்னு தான் சொல்லுவோம். உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 63ல் இருக்கு. இது பாருங்க, பேசிக்காக இப்போ தொகாவா தொகையான்னு பார்க்கறதுக்கு தொகாநிலை தொடர் அப்படின்றது வந்து காற்று வீசியது, குயில் கூவியது, இதெல்லாம் வந்து தொகாநிலை தொடருக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா காற்று அப்படின்ற ஒரு எழுவாயும் வீசியது அப்படின்றது ஒரு பயனிலையும் சேர்ந்து தொடர்ந்து நிற்குது. ஆனால் நடுவில் எந்த ஒரு சொற்களும் இல்லாமல் இதுக்கு வந்து நல்ல ஒரு மீனிங் நமக்கு தெரியுது. காற்று வீசியதுன்னா எல்லாருக்குமே புரியும். அப்போ நடுவில் ஒரு எந்த வார்த்தையும் இல்லாமல் வெறும் எழுவாயும் பயனிலையுமே மட்டும் வந்து எனக்கு வந்து சரியான மீனிங்கை கொடுத்துச்சுன்னா அது வந்து தொகாநிலை தொடர் தான். இப்போ இதே வந்து நம்ம தொகைநிலைன்றது எப்போ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தொகைநிலை தொடர் அப்படின்றது ஆக்சுவலாக எப்போவுமே வந்து வேற்றுமை தொகையோட உருபுகள் வந்து ஐ, ஆல், கூ, இன், அது, கண், இவங்க எல்லாம் வந்து வேற்றுமையோட அந்த உருபுகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் தொகைநிலை தொடருக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, கரும்பு தின்றான் அப்படின்னு இருக்கு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா கரும்பை தின்றான் அப்படின்றது தான் இதோட சரியான மீனிங். கரும்பு தின்றான்றதை விட கரும்பை தின்றான் அப்படின்னு எழுதினாதான் அது வந்து ஒரு சரியான அர்த்தமா இருக்கும். அப்ப ஐன்ற உருபு வந்து இங்க மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்து 6 டைப் இருக்கு. ஸோ புக்கை ஈச் அண்ட் எவ்ரி லைன் கிளீனா படிச்சிங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எக்கிலங்கி அப்படின்றது வந்து இதுல எந்த அளபடையில் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளோட ஃபுல் வீடியோவும் இருக்கு. இது வந்து ஒரு ஒற்றளபடையில் செய்கிறோம். இங்கே பாருங்க, ஒற்றளபடை அப்படின்றது வந்து இந்த இங், இன், இஞ்ச், இன், இத், இம், இன், இவ், இ, இல், இல், அப்புறம் இந்த அக்குன்ற எழுத்து இது வந்து டபுள் த டைம் வந்து இது வந்து அளபெடுக்கிறதுக்காக பெருசா வந்துருச்சு. அந்த ஒற்று எழுத்துக்கு டபுள் டைம் வர்றது. எங்கிறைவன் அப்படின்ற வார்த்தை, எங்கிலங்கி அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து ஒற்றளபடைக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2 அக்கு வந்து பக்கத்தில் வந்திருக்கிறதுனால ஒற்று எழுத்து வந்து அளபெடுத்து வர்றதா அர்த்தம். ஒற்று எழுத்தும் ஆயுத எழுத்து எப்படி வந்தாலும் அதை நம்ம வந்து ஒற்றளபடையில தான் சேர்க்கணும். அதனால 2வது ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். நேற்று, இன்று, நாளை அப்படின்றது வந்து கீழே இருக்கிறதுல எதில் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேற்றும், இன்றும், நாளையும் உம்மு வந்து மறைஞ்சு வந்திருக்கு. தாய் செய்யினா தாயும் செய்யும், இரவு பகல்னா இரவும் பகலும், உம்மு மறைஞ்சு வருது. மறைஞ்சு வருது வந்து உண்மை தொகையில தான் செய்கிறோம். அப்போ உங்களோட இ ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, 6வது, கூறியவாறு செய்க. சுடுமண் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே இருக்கு. பெயரெச்ச தொடராக மாற்றுக அப்படின்னு சொல்றாங்க. பெயர் எச்சம், ஒரு எச்ச சொல் வந்து அது கூட ஒரு பெயர் வந்து முடியணும் அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ சுடு அப்படின்றது வந்து கம்ப்ளீட் ஆயிடுது உங்களோட வார்த்தை. சுடுகின்ற மண் அப்படின்னு பார்க்கும்போது சுடுகின்றன்றது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகாத வார்த்தை. இது வந்து ஒரு எச்சம், பக்கத்துல மண்ணுன்றது வந்து பெயரெச்சம். இப்போ இது மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது இது வந்து ஒரு பெயரெச்ச தொடரா மாறிடும். அப்போ சுடுகின்ற மண் அப்படின்றதான் உங்களோட கரெக்டான பதில். இப்போ அடுத்த கேள்வி பாருங்க, உணவு உண்டாயா? இந்த கேள்விக்கு இனமான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொன்னா, உணவு உண்டாயா அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லாம அதுக்கு இனமா இன்னொரு பதில சொல்றது. உனக்கு வந்து நல்லா நடனம் ஆட தெரியுமா அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு நல்லா பாட்டு பாட தெரியும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இனமொழி. அதுக்கு ஈக்குவலான இன்னொரு விஷயத்த சொல்றது அப்படின்றதான் இனமொழியில வரும். உணவு உண்டாயான்னு கேட்ட கேள்விக்கு பால் குடித்தேன் அப்படின்னு பதில் சொல்றது தான் இனமொழி. உங்களோட 2வது ஆப்ஷன் தான் கரெக்ட். 3வது பாருங்க, எலியை பிடிக்கும் பொறி இப்படின்றத உருபும் பயனும் உடன் தொக்க தொகையா மாத்து அப்படின்னு சொல்றாங்க. எலியை பிடிக்கும் பொறி அப்படின்றத வந்து எப்படி எழுதுறோம்? உங்க புக்கோட எக்ஸாம்பிள் வந்து தேர் பாகன் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அதாவது தேரை ஓட்டும் பாகன் அப்படின்ற அந்த ஓட்டும் அப்படின்ற வார்த்தையை வந்து ஹைட் பண்ணிட்டு தேர் பாகன் கொடுத்தாங்கன்னா அதுதான் வந்து உருபம் பயனும் உடன் தொக்க தொகை. நடுவில் ஒரு வார்த்தையை கட் பண்ணிட்டு சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் ஒண்ணுதான். இப்ப எலியை பிடிக்கும் பொறி அப்படின்றத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? எலி பொறி அப்படின்னு சொல்லுவோம். எலி பொறின்னு சொன்னாலே எல்லாருக்குமே புரிஞ்சிடும் எலியை பிடிக்கிற குதவர பொறி அப்படின்னு. அப்ப எலி பொறி அப்படின்றது தான் உருபம் பயணம் உடன் தொக்க தொகை. அது உங்களோட இ ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அருவி நீர் நெய்தலுக்கு உரிய நீர்நிலையாக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, அருவி நீர் நெய்தலுக்குரிய நீர்நிலையாக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண பேஜ் நம்பர் 146 பாருங்க.
146 பேஜில் இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. 5 வகையான நிலங்களும் அவங்களோட தெய்வம் யார், மக்கள் யார். இதில் நம்மளுக்கு கேட்டிருக்க கேள்வி வந்து நீர்நிலையோடது. ஸோ நீர்நிலைகளோட பேர் பாருங்கள். இது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். நெய்தலோட நீர்நிலைகளோட பேர் வந்து மணற்கிணறு, உவர்களி அப்படின்றது தான் வந்து உங்களோட நெய்தல் நிலையோடது. ஸோ உங்களுக்கு கேட்டிருக்க கொஸ்டினில் இந்த 2 ஆப்ஷனில் எது இருக்கோ அதுதான் கரெக்டு. ஸோ தண்ணீர் நிலை நெய்தலுக்கு உரியதாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ உவர்களி அப்படின்றது தான் சரியானது. ஏன்னா உவர்களியும் மணற்கிணறும் தான் நம்மளுக்கு புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இப்போ அந்த பொய்கை வந்து எந்த நிலத்துக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதம் உள்ளது தான் வந்து பொய்கை. காட்டாறு அப்படின்றது வந்து முல்லை நிலத்திற்குரியது. சுனை நீர் அப்படின்றது வந்து குறிஞ்சியோடது. இது வந்து நீங்கள் ஈஸியாக படிக்க முடியும் இந்த டேபிளில். ஆனால் படிச்சுக்கோங்க, அதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்குது. அடுத்து வந்து கொள்ளை உன் அப்படின்ற தொடரை வந்து பொதுமொழியாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுமொழி அப்படின்றது வந்து ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பிரித்து பார்க்கும்போது ஒரு சொல்லும், வேற ஒரு மீனிங்கும், அப்படியே பார்க்கும்போது ஒரு மீனிங்கும் வர்றது. உங்கள் புக்கில் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து வேங்கை. அப்படியே பார்க்கும்போது வேங்கைன்ற மரத்தை குறிக்குது. வேம் பிளஸ் கை அப்படின்னு பிரித்து பார்க்கும்போது வேகின்ற கை அப்படின்ற 2வது பொருளை தருது. அது வந்து ஒரு பொதுமொழி. உங்களோட பேஜ் நம்பர் 17 இருக்கு. இங்கே பாருங்க, பொதுமொழி பேஜ் நம்பர் 17 இருக்கு. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு சொல்லையும் அச்சொல் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் நிற்பது வந்து பொதுமொழி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் 2 எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ சொன்னது வந்து வேங்கை அப்படின்றது தான். வேங்கை மரத்தையும் வேகின்ற கை அப்படின்ற 2 பொருளையும் தர்றதுனால வேங்கை, எட்டு அதெல்லாம் வந்து ஒரு பொதுமொழிக்கான சொற்கள். ஸோ இதோட பொதுமொழி வந்து கொட்டு அப்படின்றது தான் இதோட பொதுமொழி. இதை தான் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.